Dear children, welcome to our channel Grammar Enhance. இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 1 பின்னங்கள் பயிற்சி 1ல் ஒன்றுக்குரிய கணக்குகளில் 4, 5 மற்றும் 6வது கணக்குகளுக்குரிய விடைகளை விளக்கமாக பார்க்கலாம். இதுக்கு முந்தின வீடியோவில் 1, 2 மற்றும் 3வது கணக்குகளுக்குரிய விடைகளை டிஸ்கஸ் பண்ணி போட்டிருந்தோம். நம்மளோட கிராமர் என்ஹான்ஸ் சேனலில் 6 மற்றும் 7ஆம் வகுப்புள்ள 3 பருவத்துக்கு முதல் 2 மற்றும் 3ஆம் பருவம் 3 பருவங்களுக்குமான கணிதம், அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாட வீடியோக்கள் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் மூலமாக எளிமையான முறையில் படித்து வெற்றி பெற கேட்டுக்கிறேன். இப்போ 4வது கணக்கு, கலப்பு பின்னத்தை தகாபின்னமாக மாற்றுக மற்றும் அவற்றின் நேர்மாறு காண்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கலப்பு பின்னத்தை தகாபின்னமாக மாற்று, தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்று அப்படின்னு சொல்லி மீனிங். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னோம்னா ஃபஸ்ட்டு ஒன் 3 7/18 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இது கலப்பு பின்னம் நம்மளுக்கு தெரியும். ஒரு முழு எண்ணமும் ஒரு தகு பின்னமும் இருந்தால் அதுக்கு பேர் கலப்பு பின்னம்னு சொல்லி பேர். இப்போ கலப்பு பின்னத்தை எப்படி தகா பின்னமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த பகுதியையும் முழு எண்ணையும் பெருக்கி தொகுதியை வச்சு கூட்டணும். அப்போ 18 3 பெருக்கணும்னா 54 வருது. 54 கூட இந்த 7 கூட்டினோம்னா எவ்வளோ வருது? 61. அப்போ 61 பகுதியாகவே போட்டுறோம். இது பார்த்தோம்னா எப்படி இருக்குது? தொகுதி பெருசு பகுதி சிறுசுன்னா அது என்னது? தகா பின்னம். அப்போ அதை நம்ம கலப்பு பின்னமாக மாற்றணும். அப்போ 99 7ஆல் வகுக்கிறதுக்கு இப்போ 99ல் எத்தனை 7 இருக்குதுன்னு சொல்லும்போது ஓரேல் 7. இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா ஓரேல் 7 மீதி 2 இங்கே வரும்போது 29 ஆயிடுது. 29ல் என்ன ஆகுது? 4 28 போக மிச்சம் எவ்வளவு இருக்குது? 1 பகுதியாகவே போட்டுக்கிறோம். ரைட். இங்கே அதே மாதிரிக்கு வகுக்கிறோம். 47 6ஆல் வகுக்கும்போது எத்தனை 6? 7 6 42, 8 6 48 போயிடுது இல்லையா? அப்போ 7 6 42 போக மீதியில் எத்தனை இருக்கும்? 5 இருக்கும். மீதி 47ல் 42 போக மீதி எவ்வளவு இருக்கும்? 5 இந்த பகுதியை அப்போ பகுதியாகவே போடுறோம். எத்தனை இருக்குது அதை போட்டுட்டு மிச்சத்தை போட்டுக்கிறோம் தொகுதியாக. இது கலப்பு பின்னம். இப்போ 12 108, 108 கூட 1 கூட்டினா 109/9 சொல்லி இதை பார்த்துட்டோம். எஸ் சில்ட்ரன், 5வது கணக்கு பார்த்தீங்கன்னா பின்வருவனவற்றை பெருக்குகன்னு சொல்லி 4 கணக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பெருக்கு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னோம்னா 2/3 2/3 பெருக்கல் 6. நம்ம மொதல் வீடியோவில் சொன்ன மாதிரி, அதாவது ஒரு கணக்குக்குள்ளே வரும்பொழுது அதோட பேசிக் தெரிஞ்சுக்கிட்டேன்னா கணக்கில் என்ன ஈஸின்னு கேட்டிங்கன்னா, அதோட அடிப்படை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எத்தனை கணக்கு வேணாலும் போடலாம். மற்ற சப்ஜெக்டில் ஒரு கேள்வி படித்தா எல்லா கேள்வியும் படித்த மாதிரி வரமா? இல்லை. கணக்கில் ஒரு 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 பேசிக்கில் ஒரு கணக்கு. இப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்? தகு பின்னம்னா என்ன, தகா பின்னம்னா என்ன, கலப்பு பின்னம்னா என்ன, கலப்பு பின்னத்தை எப்படி தகா பின்னமாக மாற்றணும், தகா பின்னத்தை எப்படி கலப்பு பின்னமாக மாற்றணும், கூட்டல் கழித்தல், அதாவது பின்னங்களின் கூட்டல் கழித்தல் ரெண்டுக்குமே என்னன்னு கேட்டிங்கன்னா, பகுதி ஒரே மாதிரி இருந்தால் டைரெக்டாக கூட்டியோ கழிச்சோ போட்டுடலாம். பகுதி வேறுபட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் ஈஸியாக கண்டுபிடிச்சி போடணும். அந்த வகையில் பெருக்கல்னு சொல்லும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா, எப்போவுமே பெருக்கல் சுருக்கும் பொழுது ஒரு தொகுதி ஒரு பகுதி அப்போ நேருக்கு நேரத்தை அடிக்கணுமா? இல்லை. இப்போ இந்த தொகுதி இந்த பகுதி இந்த தொகுதி இந்த பகுதி அடிக்கலாம், அல்லது கிராஸாக கூட அடிக்கலாம். தொகுதியும் பகுதியும் அடிக்கக்கூடாது. இப்போ இந்த இடத்துல 6னா என்ன அர்த்தம்? 6/1 அர்த்தம். இப்போ நான் இதை அடிக்கிறேன். 1 3 3, இந்த 6ல் 3 6. அப்போ அடித்தது போக இங்கே என்ன இருக்குது? 2 4/1 போட வேண்டியதில்லை. 4/1. அப்போ 4 1ஆல் வகுத்தால் என்னதான் வருது? 4. 2வது கணக்கு பார்த்தீங்கன்னா 8 3/3 பெருக்கல் 5. அப்போ இது கலப்பு பின்னமாக இருக்கிறதுனால நம்ம உடனே டைரெக்டாக போடக்கூடாது. முதல்ல கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றணும். இப்போ 3 24 கூட 1 கூட்டினா 25/3 பெருக்கல் 5. நம்ம சுருக்கி போடலான்னா 3 5ஆல் வகுக்குமா? வகுக்காது. அப்படி வகுக்கலைன்னு சொல்லும்போது அப்படி பெருக்கி போட்டலாம். சரியா? இப்போ பெருக்கும் பொழுது 5 25 125 125 இந்த 3 அப்படியே போட்டுறோம். ரைட்டா? அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இதை வகுக்கணும். இப்போ எது மேலே 125 கீழே 3 இருக்குது. 125 3ஆல் வகுத்தோம்னா 4 3 12. இந்த 5ல் 1 3 3, 5ல் 1 3 போக மிச்சம் எத்தனை இருக்குது? 2 இந்த பகுதி எவ்வளவு? 3. அப்போ விட என்ன வரும்? 41 2/3. அடுத்த கணக்கு 3/8 4/5ஆல் பெருக்க சொல்லியிருக்கிறாங்க. இது நம்ம ஆட்டோமேட்டிக்காக கலப்பு பின்னம் கிடையாது. நம்ம சுருக்கில் இங்கே வருங்க. ஓர்நாங் 4 இருநாங்க 8ன்னு அடிக்கலாம். வேறு ஏதாச்சும் அடிக்கிறோமா? ஒன்றுமே கிடையாது. அப்போ மேலே 3 1 இருக்குது. 3 கீழே சுருக்கி போட்ட 2 5 இருக்குது. அப்போ 5 10. இது ரெண்டுமே கலப்பு பின்னமாக இருக்குது. அப்போ 3 21 21 5 26/7 பெருக்கலுக்கு பெருக்கல் 13 13 13 கூட 1 கூட்டினா 14 14/13. இப்போ அடிக்கலான்னா இங்கே வருங்க. 1 13 13 2 13 26
ஓரேழு 7 ஈரேழு 14 அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணி போட்டலாம், சுருக்கிடலாம். அப்போ இங்கே மேலே பெருக்குனா 2 4 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. நம்ம 4/1 = 4ன்னு எழுதலாம். இல்லைன்னா இந்த பெருக்கல்லே வகுத்தல்லே இந்த 1 கன்சிடர் பண்ணாமல் நம்ம அப்படியே எழுதிடலாம். அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா வந்து வகுக்க. அப்போ வகுக்கன்னா நம்ம வகுத்தல் கணக்கு போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் மனசில் என்ன ஒரு பேசிக் வச்சுக்கிட்டு அந்த கணக்கை பார்க்கணும்னா, வகுத்தல் என்பது முதல் பின்னத்தை அப்படியே வச்சுக்கிட்டு வகுக்கலுக்கு பதிலாக பெருக்கல் போட்டு 2வது பின்னத்தை தலைகீழாக மாற்றணும். பின்னங்களில் வகுத்தல்ங்கிறது வந்து பெருக்கலினுடைய தலைகீழே. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 2/3 பெருக்கல் 6. அப்போ சரி 2/3 அப்படியே போட்டுக்கிறோம். சாரி, மேலே போட்ட கணக்கு தான், மேலே போட்ட கணக்கு கொஞ்சம் ஓவர் ரைட் பண்ணி போட்டதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த பகுதி 5ல் இருக்கிற கணக்கு மறுபடியும் போட்டிருக்கிறேன். நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு எழுதிக்கலாம். நம்ம சேனலை பார்த்து கணக்கு போடுற குழந்தைங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, வீடியோவை ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே கடகடன்னு காப்பி பண்ணிவிட்டு அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு போகக்கூடாது. கணக்கை வந்து பொறுமையாக வீடியோ பார்த்துட்டு, சப்போஸ் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு அதாவது கணக்குனா ரொம்ப கஷ்டம், பின்னன்னா என்னன்னே தெரியாது, வாய்ப்பாடு தெரியாது, கஷ்டமாக இருக்குது, மீச்சியமாக கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி யோசிக்கிற குழந்தைங்க வீடியோவில் வந்து அந்த பின்னாடி ப்ளேபேக் ஸ்பீடு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு மெதுவாக கேட்டுட்டு 1க்கு 2 தடவை கவனிச்சுட்டு நீங்கள் பார்க்காம போடுங்க. ரைட் சில்ட்ரன். அடுத்த பகுதி தான் வந்து 6வது. என்னென்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பின்வருவனவற்றை வகுக்கன்னா, வகுக்கலுக்கு என்ன பண்ணணும், மொதல் என்ன அப்படியே வச்சுக்கணும், வகுத்தலுக்கு போல பெருக்கல் போடணும். பெருக்கல் போட்டோன்னே ஆட்டோமேட்டிக் இதுக்கு தலைகீழி போடணும். அப்போ 4ன்னா என்ன மீனிங்கு, 4/1. பகுதியில் ஒன்றுமே இல்லைன்னா என்ன அர்த்தம், 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ இதோட தலைகீழி 1/4. சுருக்கி போடலான்னா எதுவுமே வாய்ப்பாடு ஒத்து வரல. அப்போ 3/28 நம்ம என்ன பண்ணிடலாம், டைரெக்டாக போட்டலாம். இங்கே 4/3 வகுத்தலுக்கு போல பெருக்கல். இதை தலைகளாக திருப்பினோம்னா 9/5. இந்த அடிக்கலாம் பாரு, 1 3 3 3 9. இது 2 3ஆம் வாய்ப்பாடு சொல்லி அடிக்கலாம். வேறு ஏதாச்சும் பண்ண முடியுமா, முடியாது. இப்போ 4 3 இருக்குன்னா 4 3 12, 1 5 இருக்குன்னா 1 5 5. அப்போ நம்ம தகா பின்னமாக வந்தால் நம்ம கலப்பு பின்னமாக மாற்றி போடணும். இப்போ 12 5ஆல் வகுக்கிறதுக்கு 12ல் எத்தனை 5 இருக்குது, 2 5 10, மீதி எத்தனை 2, பின்ன பகுதி எவ்வளவு 5. அப்போ 2ம் 2/5ன்னு சொல்லி போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2மே கலப்பு பின்னம். முதல்ல என்ன பண்ணிக்கணும், நீங்கள் உடனே வந்து தலையெல்லாம் மாற்றக்கூடாது. கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றிட்டு அடுத்த ஸ்டெப்பில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பெருக்க போகிறோம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 5 20, 20 3 21/5. வகுத்தலுக்கு வகுத்தல், முன்னாங்கு 12, 12 3 15/4ன்னு எழுதிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 21/5 அப்படியே வச்சுக்கிட்டு வகுத்தலுக்கு பதிலாக பெருக்கல் போட்டுட்டு இது 15/4ங்கிறது 4/15ன்னு போட்டுடலாம். அப்போ இதை கிராஸ் பண்ணி பார்த்து நீங்கள் யோசிக்கணும், என்ன வாய்ப்பாடு சொல்லி போட முடியும்னு யோசிக்கணும். அப்போ பார்க்கும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே 21 இருக்குது, இங்கே வந்து 15 இருக்குது. எந்த வாய்ப்பாட்டில் இது 2 வரும்னா 3ஆம் வாய்ப்பாட்டில். I 3 5 எலி 3 21. வேறு ஏதாவது சப்போஸ் இங்கே ஒரு 5 இருந்தால் இந்த 5 இந்த 5 அடிக்கலாம். இந்த 2 5 எதில் தான் இருக்குது, பகுதியிலே இருக்குது. பகுதியும் அடிப்போமா, அடிக்கக்கூடாது இல்லையா, அதனால் அப்படியே விட்டுட்டு இதில் பெருக்கிறோம். இங்கே 7 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இல்லைன்னா இங்கே 28, இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது, 5 25. அப்போ 28ல் எத்தனை 5 இருக்குது, ஒரு 5 தான் இருக்குது. அப்போ 28ல் ஒரு 25 போக மிச்சம் எவ்வளவு, 3/25 அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ இதில் அதே மாதிரி 3/27, 27 2 எவ்வளவு, 29/3. இங்கே 3 3 3 2 5/3. அப்போ 29/3 அப்படியே வச்சுட்டு வகுத்தலுக்கு பதிலாக பெருக்கல் போட்டு 5/3 என்னன்னு 1 3/5ன்னு போட்டுக்கலாமாம்மா. அப்போ நம்ம இந்த 3 அடிச்சிடறோம். இது ஏதாச்சும் பண்ண முடியுமா, இல்லை. 29 பகாயன் சரியா, ஒன்னாலே தன்னாலே மட்டும்தான் வகுக்கும். அப்போ நம்ம அடித்தது போக நம்மக்கிட்ட 29/5. அப்போ 5ஆல் வகுக்கணும். எத்தனை 5, 5 25, 6 5 30 போச்சு. அதனால் 5 25ஓட நிறுத்திக்கணும். அப்போ 25ல் 5 25 போக மீதி எவ்வளவு இருக்குது, 4. பை என்ன போடணும், இந்த பகுதி தான் இங்கே பகுதியாக வரும்னு சொல்லி போட்டுடலாம். அடுத்து இருக்கிற 4 கணக்குகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.